வணக்கம். நேற்று அரசியலில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். நன்றி. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடோட கட்சியை வழி நடத்துகிறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அதிமுகவில் யாருமே பெருசாக வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க வீட்டு இல்லை திருமணமாக விழாக இருந்தாலும் சரி, திமுகவில் அவங்களுக்கு நெருங்கின நட்பாக இருந்தாலும் சரி, திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக திமுகவில் இருக்கிற முக்கியமான தலைகள் யாருமே பெருசாக வரமாட்டாங்க. திமுகக்குள்ளே இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஜெயலலிதா நாலேஜுக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கட்சியிலேருந்தே தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடாக கட்சியை வச்சுருந்தாங்க. குறிப்பாக எல்லாருமே சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இராணுவ கட்டுப்பாடோட ஜெயலலிதா வந்து கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போது அதே கலாச்சாரத்தை தாவேகாவில் வந்து விஜய் நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி என்னப்பா பண்ணிட்டாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும், தாவேகாவோட மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் எழுதின ஒரு கடிதம் இருக்குல்ல, அந்த கடிதம் தான் அதை உறுதிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன, திருவண்ணாமலையில் தாவேகாவோட தெற்கு மாவட்ட செயலாளர் பாரதிதாசனோட இல்ல விழா. இந்த விழாவுக்கு வந்து அமைச்சர் ஏவா வேலு வரார். ஏவா வேலுக்கும் அவருக்குமே மிகப்பெரிய ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவர் வந்து இப்போ இந்த தாவேகாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் திமுகவில் தான் இருந்தார். திமுகவில் வந்து ஏவா வேலுக்கு மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருந்தார், ஆதரவாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி தாவேகாவில் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. இருக்கும்போது அவருடைய இல்ல திருமண விழா, இந்த விழாவுக்கு வந்து அவரை கூப்பிடுறாரு. அதில் தப்பு இல்லையே. இப்போ வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார், ஒரு கட்சியோட நிர்வாகியாக இருந்து கூப்பிட்டு இருந்தால் கூட அவர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வந்து தாவேகா அவருக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன, திமுகவை எதிர்க்கிறாரு விஜய், திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மாவட்ட செயலாளர் வந்து அங்கே அவர் இருக்கிற திருவண்ணாமலையில் அவர் வீடு இல்லை திருமண விழா, புதுமண விழா, திறப்பு விழாவுக்கு இவர் வந்து அவரை அந்த இதில் இருக்கிற அமைச்சரை ஏவா வேலுவை கூப்பிடும்போது அது வந்து ஒரு சர்ச்சையாகுது. இது என் குடும்ப நண்பர், ஏவா வேலு வந்து என் குடும்ப நண்பர் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார், பாரதிதாசன் சொல்கிறாரு. அது இல்லாமல் அவருக்கு வந்து மாலை போடுறாரு. என்ன மாலை? ரூபா நோட்டு மாலை போடுறாரு, வரவேற்பு கொடுக்குறாரு. என் குடும்ப நண்பர், அதனால் வந்து முக்கியமாக இப்போ வந்து திமுக அமைச்சராக இருக்கிறாரு, அதனால் அவர் வர சொன்னேன், வந்தார், மாலை போட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரூபா நோட்டு மாலை போட்டேன். ஆனால் அதே போல் அந்த அவருடைய இல்ல திறப்பு விழா, மனை திறப்பு விழாவுக்கு வந்த தாவேகாவோட மாவட்ட செயலாளர்களுக்கு வெறும் சால்வா மட்டும் போத்தினார். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு திமுகவோட அடிப்படை உறுப்பினராக இருந்தவர், அமைச்சர் ஏவா வேலுக்கு வந்து ஓட்டு கேட்டவர், ஓட்டு போட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் நம்ம கட்சிக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்தோ பிரச்சனையோ கிளப்பி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாவேகாவோட மாவட்ட செயலாளர் பற்றி புகார்கள் வந்து விஜய்க்கு போயிட்டே இருந்தது. விஜயும் வந்து என்னடா இப்போ தான் மாவட்ட செயலாளரும் போட்டு நிம்மதியாக இருக்கும்போது திடீர்னு இவர் திமுகவுக்கு ஆதரவு நிலையில் இருக்கிறார் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி விஜய்கிட்ட எல்லாருமே புகார் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே இதனால தான் அவரும் விஜய் வந்து எப்படியும் மாவட்ட செயலாளரை வந்து அவரை தூக்கி விட்டுருவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது தான் பாரதிதாசன் வந்து விஜய்க்கு ஒரு கடிதம் போடுறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இப்படி யாராவது ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு கூப்பிட்டு வீட்டில் ஒரு மரியாதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே தூக்கிடுவாங்க. குறிப்பாக அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜெயலலிதாவோட மிக நெருங்கின நட்பு அப்படின்னா சசிகலா தான். சசிகலாவோட வீட்டுக்காரர் நடராஜன், அவருடைய இதுவே வந்து பிரச்சனை பண்ணும்போது அவரே வந்து வீட்டு பாயஸ் கார்டனுக்குள்ளே உள்ளே நுழையக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ சசிகலா ஒரு முடிவு எடுத்தாங்க, கணவனா ஜெயலலிதாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு. அவங்க ஜெயலலிதா கூட இருந்துட்டாங்க. இது வந்து நடராஜனுக்கு மிகப்பெரிய ஒரு மன பாதிப்பை கொடுத்தது. அவருடைய 70வது பிறந்த நாளைக்கு கூட சசிகலானால் வரவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்க ஜெயலலிதா. யாராக இருந்தாலும் சரி, அவங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அப்படி போனாங்க அப்படின்னா அவங்க கட்சியை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. அது இல்லாமல் அவங்கள திரும்பவும் சேர்க்க கூட மாட்டாங்க. அப்படி ஒரு இருந்தது. ஆனால் நடராஜன் கூட அவருடைய 70வது பிறந்தநாள் விழாவில் சிலர் வந்து யாரையுமே முழுசாக நம்புறதில்ல, அவங்கள கூட நம்புறதில்ல, யாரையுமே எதுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க யாருடையும் தொடர்பில் இருக்கக்கூடாது. அப்படி தொடர்பு வச்சுருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்க கட்சியை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நவீன தீண்டாமையை உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா மேலே மறைமுகமான ஒரு குற்றச்சாட்டை நடராஜன் அவருடைய 70வது பிறந்தநாள் விழாவில் சொன்னார். அதே போல் தான் பார்த்திங்கன்னா, இப்போது நவீன தீண்டாமை போல் இவர் என்ன செய்கிறாரு, மாற்றுக் கட்சியோடு சேர்ந்தவங்களை வந்து கட்சிக்குள்ளே எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி
எந்த விழாவாக இருந்தாலும் சரி, இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது இருந்தனால தான் கட்சியை கட்டுப்பாடோடு இருக்க முடிஞ்சுது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அந்த ஃப்ரீயாக இருக்க டயத்தில் கேன்டீனில் கூட அவங்க அங்கங்கன்னு பார்த்து திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களோட யாராவது பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஜெயலலிதா வந்து அவங்கள வந்து கட்சியை விட்டு தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏக்களை பார்த்தாலே மிரண்டு அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு திமுகவில் நிறைய பேர் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து சகஜமாயிட்டாங்க. திமுக எம்எல்ஏயும் சரி, அதிமுக எம்எல்ஏயும் சரி, நேரடியாக பேசுகிறது, போக்குவரத்து பண்ணுறது எதுவுமே பற்றியுமே பெருசாக கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு எங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் விழா அப்படின்னா அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை சகஜமாக போயிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு இப்போ வந்து விஜய் இப்படி வந்து பாரதிதாசன் அவருடைய இல்ல விழாவுக்கு வந்து புதுமனை விழாவுக்கு வந்து திமுக அமைச்சர் ஏவா வேலை கூப்பிட்டு வந்து பேசினது, அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு கடிதம் போட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது நவீன தீண்டாமை போல் இன்னுமே மாற்றுக் கட்சியினை சேர்ந்தவங்களுக்கு வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த நினைப்பு சரிதான். ஏன்னா இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் இப்போ மாவட்ட செயலர்களாக வந்து வர்றாங்க. இவங்க வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியணும்ல. விஜய் வந்து இப்போ வந்து இந்த பாரதிதாசன் வந்து ஏவா வேலு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர். எப்படி வந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் திருவண்ணாமலையில் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்பார், விஜய்க்காக ஓட்டு கேட்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும்ல. அதை தான் வந்து விஜய் பயப்படுறாரு. ஒவ்வொருத்தங்களும் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி வந்து இப்போ தெற்கு மாவட்ட செயலாளர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் அமைச்சர் வேலு கூட இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் என்ன தான் குடும்ப நண்பராக இருந்தாலும் அவர் எப்படி தான் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு கேட்பார். அதனால் வந்து கண்டிப்பாக அவர் மாற்றிட்டு வேறு ஒருத்தரை போடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வந்தபோது தான் பாரதிதாசன் வந்து திடீர்னு இப்படி ஒரு கடிதத்தை போட்டிருக்காரு. இந்த கடிதத்தின் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பார், இல்லை நவீன தீண்டாமையா அப்படிங்கிற மாதிரி தாவேக்கால எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய் வந்து அவர் கட்சியை எப்படி வழி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயோட இதை அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அமித்ஷா வந்துட்டு போன பிறகு பாஜகவில் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியிலேருந்து சிலர் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் கம்யூனிஸ்டில் இருக்கிற ஒரு சண்முகம் அவர் வந்து பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு, திமுக வந்து அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் 98.9% வந்து இன்னும் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாரு. திமுக வந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே திமுகவுக்கு எதிராக வந்து அவர் பண்ணுறார். அதே போல் வந்து நாங்கள் இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இதெல்லாம் வந்து திமுக குடைச்சல் தான். இவங்களால பெருசாக திமுக வெற்றி பெறக்கூடாது, 1% வாக்குகள் தான் வச்சுருக்கிறாங்க. இவங்களே வந்து திமுக குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தால் அதை எப்படி முதலமைச்சரை ஏற்றுக்க முடியும்? அவங்களுக்கு பதிலாக வேறு ஆட்கள் வந்து ரெடியாக தான் இருக்கிறாங்க திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு. அவங்க போனால் போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கார். பதில் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்கார். குறிப்பாக வந்து பாஜக வந்து யாரை குறி வைக்கிறாங்க அப்படின்னா, மதிமுகவை குறி வைக்கிறாங்களா, விசிஆவை குறி வைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா விசிஆவில் வந்து பிரச்சனை ஓடுது. நாங்களும் வந்து என்ன ஒவ்வொரு தேர்தலுக்கும் தொகுதிகளை அதிகப்படுத்தி நாங்கள் கேட்போம். அதுதான் நியாயமான ஒரு தொகுதிகளை குறைச்சா கேட்க முடியும். இது வந்து இந்த கூட்டணி வந்து கொள்கைக்கான கூட்டணி. இந்த கூட்டணி உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தொகுதி அதிகமாக கேட்குறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அது இல்லாமல் அவர் சொல்லும்போது, நாங்கள் திமுக தலைவரோட பேசும்போது சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, கூட்டணி நலனையும் கருத்தில் கொண்டு, வெற்றியை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து தொகுதியை முடிவெடுப்போம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார். நாங்கள் திமுக கூட்டணியிலலாம் தொடர்ந்து இருப்போம், யாரும் சொல்கிறாங்க போகிறாங்க வராங்கங்கிறக்காக நாங்கள் வந்து கூட்டணிலாம் உடச்சிட்டு வர மாதிரி ஐடியாலாம் எங்களுக்குள்ளே இல்லை. அவங்களா பேசுகிறாங்க, திமுக கூட்டணியை உடைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூட பேசும்போது, இல்லைங்க திமுக கூட்டணியில் ஒருத்தங்க வந்துட்டாங்க, பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு, அவங்க கண்டிப்பாக தேர்தல் நெருக்கத்தில் வந்து எங்கள் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வாஜ்பாய் பேரில் எங்கள் கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மதிமுக மறைமுகமாக சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தோணுது. போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சரும் இருக்கிறார். பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா வைகோவுக்கு இப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற அதிருப்தி, அது இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதி கேட்பார், அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி அவரும் நினச்சிட்ருக்காரு. அதனால் ஒன்றும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னம்னா, நேற்று புதுக்கோட்டையில் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்தித்தவர் அவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார். 2026 கூட்டணி ஆட்சி தான், சரி அது பாஜக அமித்ஷாவே சொல்லிட்டு போயிட்டார்.
ஆனால் வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து, நான் அதிமுகவுக்காக ஓட்டு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பிரச்சாரம் பண்ணுவேன், அதிமுக வெற்றி பெறதுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன், அப்படி இப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு. இதை வந்து எப்படி டிடிவி ஆதரவாளர்கள் ஏற்றுக்க முடியும்? அதிமுகவுக்கு எதிராக தான் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. திமுகவை எதிராக தான் நாங்கள் செயல்படுவோம்னு சொல்கிறாரு. அதுக்காக அதிமுகவை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து அவர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கலை, அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்கலை. அதிமுக பாமக உட்கட்சி பிரச்சனை இருக்குது, இந்த உட்கட்சி பிரச்சனையெல்லாம் பாஜக தலையிடுறது தவறு கிடையாது அப்படின்னு சொன்னார். அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்குது, ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தானே அவங்க கொண்டு போகிறாங்க. ஓபிஎஸ்க்கு சாதகமாக கொண்டு போயிருக்காங்களா? இல்லை சசிகலாவை கட்சியில் சேருப்பான்னு அமித்ஷா எத்தனையோ முறை சொல்லிட்டாரு, சேர்த்தாரா? இல்லை அதனால் சேர்க்குறனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. குறிப்பாக டிடிவி தினகரனை கூட சேர்க்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காருல்ல, அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் என்ன சொல்கிறாரு, பிளவுபட்ட அதிமுக ஓரணியில் கொண்டு வரதுக்கு அமித்ஷா முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார். பிளவுபட்ட அதிமுகவில் எங்கே ஓரணியில் கொண்டு வந்தார்? எங்கே ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்த்தாரா? டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அது இல்லாமல் பாஜகவோட ஒரு முக்கியமான சமூக வலைத்தளங்களில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க, திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. 2026 தேர்தலில் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதனால் ஜெயிக்கிறவங்க முதலமைச்சராக இருந்து எடப்பாடி பழனிசாமி இருப்பார். அதே போல் வந்து துணை முதலமைச்சர் பதவி நயினா நாகேந்திரன் கொடுப்பாங்க, துணை முதலமைச்சர் பதவி அன்புமணி ராமதாஸ் கொடுப்பாங்க. கூட்டணியெல்லாம் உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா தேமுதிகவில் வந்து பிரேமலதாவுக்கு முக்கியமான அமைச்சர் பதவி அப்படி இப்படின்னு ஒரு சமூக வலைதளங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது பாஜக வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது உறுதி தான். அதுவும் அதிமுக ஜெயிச்சா, அந்த அதிமுக கூட்டணி ஜெயிச்சா கண்டிப்பாக இது தான். ஆனால் திரும்பவும் பார்த்திங்கன்னா சபாநாயகர் அப்பாவு கூட நேற்று பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு. பாஜகவோட கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா இல்லையான்னு பாருங்கள். திமுக கூட்டணியை உடச்சி கொண்டு வர்றது வேறு விஷயம், பாஜக கொண்டு வர்றது இருக்கட்டும். பாஜகவோட கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரா இல்லையான்னு பாருங்கள். பாஜகவோட கூட்டணி வச்சதை நிறைய எம்எல்ஏகளுக்கு பிடிக்கல. அவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஏன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று அப்பாவு வேற கொளுத்தி போட்டு இருக்காரு. இப்படி பலவித தரப்பட்ட கருத்துக்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.